புதிய மூவி ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மாமன். சூரியோட நடிப்பில், சூரியோட கதை, பிரசாந்த் பாண்டியராஜ் விலங்கு வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. இந்த படத்தில் ஐஸ்வர்யலட்சுமி, பாபா பாஸ்கர், சுவாசிகா, கீதா கைலாசம், பாலசரவணன், ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகரன் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை டைட்டிலே இருக்குது, அதுதான் மாமன் தான். சுவாசிகா வந்து சூரியோட அக்கா. அவரோட அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மகன் பிறக்குது. ஸோ மாமன் சூரி தான் வந்து நான் உன்னை பார்த்துக்குவேன், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு பிறக்கும் போதே சொல்கிறாப்படி அதேமாரி இருக்கார். அந்த பிரசவம் பார்த்த ஒரு டாக்டர் வந்து ஐஸ்வர்யலட்சுமி. அவங்களுக்கு வந்து சூரி வந்து இவ்வளோ ஒரு அக்கா மேலே இவ்வளோ ஃபேமிலியோட பாசத்தோடு இருக்காரு. சூரி மேலே ஒரு ஆசை வருது, சூரிக்கும் அவங்க மேலே லவ் வருது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருமகனால், அதாவது அக்கா மகனால் இவங்க 2 பேரும் ஹனிமூன் போகிறது கூட தடைப்படுது, அந்த அளவுக்கு ஆகுது. ஸோ ஐஸ்வர்யலட்சுமி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, சூரிய எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் படமாக இது வந்திருக்கு. படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படத்தில் நிறைய ப்ளஸ்கள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயபிரகாஷுக்கும் சூரிக்கும் ஒரு டயலாக் போர்ஷன் ஒன்று வருது. அது படத்தில் ரொம்ப நல்ல ஒரு போர்ஷன். அந்த இடத்துல தான் இன்டர்வலும் வருது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சுவாசிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், சுவாசிகாவோட ஹஸ்பண்டாக பாபா பாஸ்கர் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல வேஷம், அவர் ரொம்ப செட்டில் நடிச்சிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுது. அதை இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அது கட்டாயி திரும்பவும் வந்து அந்த ஜெயபிரகாஷ் அவ்வளோ தூரம் அவருக்கு சொன்ன பிறகும் சூரி வந்து அவரோட இதை மாற்றிக்காமல் தான் இருக்கார். அது மாமன் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். பட் அந்த போர்ஷனில் கொஞ்சம் போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சுவாசிகா வந்து ஒரு பெஸ்ட்டு நடிப்பு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க ரப்பர் பந்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரெட்ரோவில் கொஞ்சம் ஒரு கேமியோ மாதிரி கொஞ்சம் வருவாங்க சூர்யாவோட அம்மாவா. இதில் சூர்யாவோட அக்காவாக நடிச்சிருக்காங்க. அட்டகாசமான நடிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான கட்டத்தில் அவங்களோட நடிப்பு வந்து நிச்சயமாக கொஞ்சம் நல்லா கவனிக்க தகுந்ததாக இருந்தது. கீதா கைலாசம் இது கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்கலாம் நான் சொல்கிறது. ஆனால் நிச்சயமாக மனோரமாவோட இடத்த அவங்க கொஞ்சம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு வராங்களோ அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருந்தது. தொடர்ந்து அவங்களோட எல்லா படங்களையும் கிட்டத்தட்ட அம்மா, மாமியார் இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு நடிகை இந்த படத்தில் விஜய் சந்திரசேகர். ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் 2 பேருமே ஒரு பண்ணையாரும் பத்மினியும் ஒரு ஓல்டு லவ்வை கொண்டு போகிறாங்க படத்தில். அவர் 2 பேத்துக்குள்ளே சண்டை அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கே தெரியும் என்ன ஆக போகுதுங்கெல்லாம் தெரியுது. இருந்தாலும் அவங்க விஜய் சந்திரசேகர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ராஜ்கிரன்னு சொல்ல தேவையில்லை. பாலசனோட ஒன்லைனர் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. படத்தில் ஒரு கேமியோ கூட ஒன்று இருக்குது. அந்த கேமியோவை வர்றவர் ஒரு டைலாக் சொல்லுவார், என் கூட ஜாலியாக காமெடி பண்ணிட்டு இருந்தா உன்னையும் இப்படி உட்கார வச்சிட்டாங்களான்னு சூரிய பார்த்து கேட்பாரு. அதெல்லாமே நல்லா இருந்தது. படத்தில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் வந்து இசை. மியூசிக் வந்து ஹேஷம் அப்துல் வஹாப் அப்படின்னு ஹிருதயம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மலையாள படங்களுக்கு இசையமைச்சவர் தான். தமிழுக்கு அவரோட முதல் என்ட்ரி இது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காந்தேன். பாடல்கள் நல்லா இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு பாட்டு முடிஞ்சு நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பாட்டு வேறு வந்துச்சு. அந்த மாதிரி தொடர்ந்து வந்தது கொஞ்சம் இது ஆடாக இருந்தது. அந்த இசையமைப்பாளரை எதுக்காக நான் முக்கியமாக குறிப்பிட்டேன்னா, 2 இடத்துல பிஜிஎம் ரொம்ப அட்டகாசமாக போட்டிருக்காரு. ஒன்று வந்து சுவாசிகாவோட வீட்டில் சூரியோட படம் ஒன்று அம்மா பார்ப்பாங்க. அது அந்த படத்தில் அந்த சீன் வந்து ஒரு முக்கியமான சீன். அது கொஞ்சம் போல்டான சீன் கூட சொல்லலாம். அந்த இடத்துல அவர் ஒரு பிஜிஎம் கொடுத்துருப்பாரு. அதுவும் அப்புறம் பாலசரவனோட மேரேஜுக்கு ஐஸ்வர்யலட்சுமியும் சூரியும் போகும்போது ஒரு பிஜிஎம் வரும். இந்த 2 பிஜிஎம்மும் அட்டகாசமாக கொடுத்துருந்தாரு. தேட்டரில் கேட்குறதுக்கு ரொம்ப எதிர்பார்க்காம ஒரு சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோண வச்சுது. இது படத்தை பற்றின என்னோட பார்வை தான். முடிவு முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்கு உண்டான என்ன வேணுமோ அதுதான் இருந்தது. ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் சீன் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு கடைசியில் சென்டிமெண்ட்டை புரிஞ்சு பயங்கர சென்டிமெண்ட்டாக இருந்தது. அது ஓவர் டோஸாக இருந்ததுன்னே சொல்லலாம். பட் பர்சனலாக எனக்கு இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. முக்கியமாக குழந்தை பிறக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு உண்டான முக்கியமான ஒரு தகுதி அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய வருது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது அந்த மாதிரி இருக்கிறது. இன்னும் கிராமத்துலலாம் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு 2-3 டைலாக்ஸ்லையாவது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை இல்லைன்னா அந்த சோஷியல் ப்ரெஷர்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரியான சில பேலன்சிங் அந்த டைரக்டரோ அல்லது
ரைட்டர் தான், படத்தோட ரைட்டரும் அவர் தான், கதை மட்டும்தான் சூரி. அவங்க அதை பேலன்சிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரியே ஐஸ்வர்யலட்சுமி டாக்டர், அவங்க வந்துட்டு அந்த குழந்தை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் வருது படத்தில். ஆனால் அது அப்படி இல்லை, நான் இதாக தான் சொன்னேன்னு ஐஸ்வர்யலட்சுமி ஒரு 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 பாசிங்கில் சொல்கிறாங்களே தவிர அது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கலாம். படத்தில் எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் நீ பைத்தியம், நான் பைத்தியம், பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிக்கிற காட்சிகளும் வருது. அதுவும் கொஞ்சம் இதாக இருந்தது, ஆடாக இருந்துச்சு. குடும்பம் முக்கியம், குழந்தை முக்கியம், சொந்த பந்தம் எல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தேட்டரில் பார்த்து இதனோட படம் எப்படி இருந்தது, உங்களோட பார்வை என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி.